இன்னைக்கு நம்ம இந்த டியூட்டோரியலுக்கு எதை பார்க்க போறோம்னா, டோர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நமது சேனல் ரேடியோ ரிவிட்ட பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நமது சேனல்ல Revit சம்மந்தமான டியூட்டோரியல் போட்டுட்டு இருக்கோம். Revitல இருக்கிற ஒவ்வொரு டூல்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த டூல்ஸுக்குள்ள என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன பாராமீட்டர் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலா நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி Revitல வால் சம்மந்தமான டியூட்டோரியல் போட்டிருக்கோம். பேசிக் வால் சம்மந்தமான டியூட்டோரியல் போட்டிருக்கோம். இந்த வாலுக்குள்ள என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த வாலுக்குள்ள என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உள்ள என்னெல்லாம் ஃபங்ஷன் இருக்குது, எடிட் அசெம்பிளி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட எண்ட்ல குடுக்குறேன். அதையும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த டியூட்டோரியலுக்கு எதை பார்க்க போறோம்னா, டோர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த டோர் எங்க இருக்கு அப்படின்னா, ஆர்க்கிடெக்சர் டேப்ல பில்ட் பேனல்ல டோர் அப்படிங்கிறது இருக்குது. இது வாலுக்கு அடுத்து இருக்கும். 2வது டூல் வாலுக்கு அடுத்து இருக்கிற டூல் தான் டோர். நான் இப்ப இந்த டோர் டூல ஆக்டிவேட் பண்றேன். டோர் டூல் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். நான் இப்போ இங்க கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த டோருமே பிளேஸ் ஆகல. அப்படிதானே? நான் ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்ல தான் நான் இந்த டோர் பிளேஸ் பண்றேன். எந்த டோருமே பிளேஸ் ஆகல. இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல இதா இருக்கு பார்த்தீங்களா? டைப் செலக்டர். இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இதுல ஒரு டைப் ஆஃப் டோர் தான் இருக்குது. சிங்கிள் ஃப்ளஷ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் டோர் தான் இருக்குது. அந்த டோர்ல பல டைமென்ஷன்ஸ் வச்சு டோர் இருக்குது. நான் எந்த டோர் செலக்ட் பண்ணிட்டு இதுல கிளிக் பண்ணாலுமே பிளேஸ் ஆகல. ஸ்க்ரீன்லயும் உங்களுக்கு தெரியும். ஒரு இன்டு மார்க் சிம்பல் வந்திருக்கு மவுஸ்ல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டோர இப்போ பிளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன் பிளேஸ் பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம பில்டிங்லயே பார்த்தீங்கன்னா, டோர் எங்க இருக்கும்? செவுருல தான் இருக்கும். கரெக்ட்டா? அப்போ நமக்கு Revitலயும் அப்படிதான். ஒரு செவுரு இல்லாம டோர் வைக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, முதல்ல ஒரு வால் கிரியேட் பண்ண போறேன். ஒரு செவுரு கிரியேட் பண்றேன். நான் என்ன பண்றேன்னா, எஸ்கேப் குடுத்துட்டு, ஆர்க்கிடெக்சர் டேப் போறேன். இதுல வால் அப்படின்னு இருக்கா? இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு, இதுல ஒரு வால் செலக்ட் பண்றேன். நெறைய வால்ஸ் இருக்குது. நான் ஜெனரிக் 8 இன்ச் அப்படிங்கிற வால் செலக்ட் பண்றேன். ஒரு வால் டிரா பண்றேன். சரியா? சரி. நான் இப்போ ஹைட் இந்த வால்க்கு குடுக்கல. இந்த வாலுக்கு ஹைட் குடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த வால செலக்ட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டீஸ்ல டாப் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு தேவையான ஹைட்ட குடுக்கணும். இல்ல லெவல சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஹைட் குடுத்துட்டேன். டாப் கன்ஸ்ட்ரெயின்ட்ல லெவல் 2 அப்படின்னு ஹைட் குடுத்துட்டேன். ஸோ வால் ஒரு ஹைட்ல இருக்குது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மறுபடியும் டோர் டூல் செலக்ட் பண்றேன். ஆர்க்கிடெக்சர் டேப், பில்ட் பேனல், டோர் அப்படிங்கிற 2வது டூல கிளிக் பண்ணணும். இல்லன்னா இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா, டிஆர் தெரியுதுங்களா? டோர் பக்கத்துல பிராக்கெட்லயே வருது பாருங்க. டிஆர் அப்படிங்கிறது. இது Revitஓட ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் கீய நீங்க டைப் பண்ணீங்கன்னா, டோர் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, வால்ல கொண்டு போனேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிம்பல் தெரியுது பார்த்தீங்களா? டோர் சிம்பல். இதுதான் டோரோட சிம்பல். இப்படி வச்சுக்கிட்டு நீங்க கிளிக் பண்ணா போதும். டோர் பிளேஸ் ஆயிரும். தெரியுதா? நான் டோர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு அந்த பக்கம் டோர கிளாக் வைஸ்ல டர்ன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த பக்கம் மவுஸ வச்சு கிளிக் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணா போதும். டோர் கிளாக் வைஸ்ல டர்ன் பண்ற மாதிரி டோர் கிரியேட் ஆகும். எனக்கு டோரோட ஓப்பனிங் இந்த பக்கம் வேண்டாம். ஆப்போசிட் சைட்ல வேணும் அப்படின்னா, மவுஸ் என்ன பண்ணும்னா, இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா, டோர் ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் ஃபிளிப் ஆகி வரும். ஸோ இந்த மாரி ஃபிளிப் ஆகி வரும்போது, தேவையான டைரக்ஷன் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணா போதும். டோர் பிளேஸ் ஆகும். சரியா? சரி. இப்போ நான் வெளிய எங்க கிளிக் பண்ணாலுமே டோர் பிளேஸ் ஆகல. நான் ஆல்ரெடி சொன்னது போல, ஒரு டோர் பிளேஸ் பண்ணணும்னா, வால் கண்டிப்பா இருக்கணும். வால்ல கொண்டு போய் மவுஸ வச்சா தான் டோர் காட்டும். Revit காட்டும். அதுல தான் நீங்க பிளேஸ் பண்ண முடியும். நான் இந்த டோர பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம், எனக்கு இந்த ஓப்பனிங் இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கு. ரைட் சைட்ல ஓப்பனிங் இருக்கு. எனக்கு ரைட் சைட்ல ஓப்பனிங் வேண்டாம். லெஃப்ட் சைட்ல ஓப்பனிங் வேணும் அப்படின்னா, அந்த டோர செலக்ட் பண்ணணும்.
ஸ்பேஸ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஃபிளிப் ஆகி லெஃப்ட் சைட்ல ஓப்பனிங் வர மாதிரி வரும். அதாவது லெஃப்ட் சைட்ல வந்து இடது பக்கம் வந்து நம்ம டோர வந்து தொறக்கிற மாதிரி வரும். ஸ்பேஸ கிளிக் பண்ணீங்கன்னா, மறுபடியும் ஆப்போசிட்ல வர மாதிரி வரும். சரியா? இந்த மாதிரி நம்ம ஃபங்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளிப் பண்ணணும் அப்டின்னா, ஸ்பேஸ் பட்டன் யூஸ் பண்ணி நீங்க எப்படி தேவையோ அதே மாதிரி ஃபிளிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ நான் இதில டோர் பிளேஸ் பண்ணிட்டேன். நான் 3Dல காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. 3D போறேன். ஸோ இந்த மாரி நான் டோர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இத வந்து விசுவல் ஸ்டைல வந்து நான் ஷேடட் அப்டின்னு மாத்துறேன். தெரியுதுங்களா? நான் டோர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த டோர செலக்ட் பண்ணும்போது, இந்த லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டீஸ் வருது. கரெக்ட்டா? முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல லெவல் அப்டின்னு இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் குரூப்ல லெவல் அப்டின்னு இருக்குது. இந்த லெவல் அப்டிங்கிறது என்ன அப்டின்னா, இப்ப லெவல் 1 அப்டின்னு இருக்கு. கரெக்ட்டா? லெவல் 1 அப்டிங்கிறது என்ன அப்டின்னா, இப்ப இந்த டோர் வந்து லெவல் 1 அப்டிங்கிறதுல இருக்கு. கரெக்ட்டா? இது லெவல் 1 தெரியுதுங்களா? இந்த லெவல் 1ல தான் இந்த டோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ, அதனால தான் இங்க லெவல் 1 வந்து இந்த டோருக்கு காமிக்குது. இப்ப நான் இதே இது லெவல் 2 குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்ளை குடுத்தேன்னா, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் 34 இன்ச் இன்டூ 84 இன்ச் நாட் கட் எனிதிங் அப்டின்னு வருது. என்ன அப்டின்னா, இந்த டோர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டோர் இருக்கிற வால் வந்து வெறும் 10 அடி தான் இருக்குது. ஆனா லெவல் 2க்கு மேல வால் இல்ல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு வார்னிங் வருது. நான் இப்ப கேன்சல் பண்ணிட்டு, இந்த வால கிளிக் பண்ணிட்டு, இத வந்து என்ன பண்றேன்னா, அன்கனெக்டட்ன்னு குடுத்துட்டு, இந்த அன்கனெக்டட் ஹைட்ட வந்து 20 ஃபீட் அப்டின்னு குடுக்குறேன். அப்ளை குடுத்தாச்சு. இப்போ வால் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உயரமா இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு டோர செலக்ட் பண்ணிட்டு, லெவல் போயிட்டு, இந்த லெவல் 1 செலக்ட் பண்ணிட்டு, லெவல் 2 அப்டின்னு குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, இங்க இருந்த டோர் வந்து மேல போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரியா? சரி. மறுபடியும் நான் டோர் செலக்ட் பண்றேன். ஒரு முக்கியமான பாராமீட்டர் இருக்கு டோருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, சில் ஹைட் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா? இந்த சில் ஹைட் அப்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாராமீட்டர். கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டோர் பிளேஸ் பண்றது, விண்டோ பிளேஸ் பண்றது எல்லாத்துலயுமே யூஸ் பண்ற ஒரு முக்கியமான பாராமீட்டர். இது என்ன அப்டின்னா, நான் இப்ப இதுல வந்து ஒரு 1 அடி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 1 அடி குடுத்தாலும் டோர் வந்து ரைஸ் ஆயிருச்சு. அதாவது மேல தூக்கிடுச்சு. கரெக்ட்டா? இது என்ன அர்த்தம் அப்டின்னா, டோர் வந்து 1 அடி உயரத்துல இருக்குது. லெவல்லேருந்து 1 அடி உயரத்துல இருக்குது அப்டிங்கிறது. அதுவரைக்கும் வால் இருக்கணும் அப்டிங்கிறது அர்த்தம். இந்த சில் ஹைட் அப்டிங்கிறது இந்த டோரோட பாட்டம் சர்ஃபேஸ். இந்த டோரோட பாட்டம் சர்ஃபேஸ் தான் சில் ஹைட் அப்டிங்கிறது. சரியா? அந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து எவ்வளவு அடி உயரத்துல இருக்கணும் அப்டிங்கிறது தான், இந்த டோர செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி சில் ஹைட் அப்டிங்கிறது. சரிங்களா? சரி. இந்த 2 முக்கியமான பாராமீட்டர நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 1 வந்து டோர் வந்து எந்த லெவல்ல இருக்குது அப்டிங்கிறத டிஃபைன் பண்றது. 2வது பாராமீட்டர் வந்து சில் ஹைட் அப்டிங்கிறது. சில் ஹைட் அப்டிங்கிறது டோரோட பாட்டம் சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ உயரத்துல இருக்கணும்? லெவல்லேருந்து எவ்வளோ உயரத்துல இருக்கணும்? ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல்லேருந்து எவ்வளோ உயரத்துல இருக்கணும்? அப்டிங்கிறத டிஃபைன் பண்றது தான் அந்த சில் ஹைட் அப்டிங்கிற பாராமீட்டர். சரி. இப்ப நான் டோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். டோர எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டோருக்கு இருக்கிற முக்கியமான பாராமீட்டரும் சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? இந்த டெம்ப்ளேட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த டோர செலக்ட் பண்ணும்போது, எனக்கு ஒரே ஒரு டைப் ஆஃப் டோர்ஸ் மட்டும் தான் வருது. சிங்கிள் ஃப்ளஷ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி டோர் தான் இருக்குது. சரிங்களா? இந்த ஃபேமிலி டோர்ல இந்த 30 இன்ச், 30 இன்ச், 32 இன்ச், 34 இன்ச், 36 இன்ச் அப்படின்னெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் டிஃபரண்ட் பாராமீட்டர்ஸ், டிஃபரண்ட் டைமென்ஷன்ல கிரியேட் பண்ணியிருக்கிற டோர்ஸ். இது எல்லாமே இந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மல்டிபிள் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மல்டிபிள் டைப்ஸ். இந்த லிஸ்ட்ட வந்து மல்டிபிள் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃபேமிலி டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட்ல இந்த ஒரு டைப் ஆஃப் டோர் தான் இருக்குது. சரிங்களா? சரி. இப்போ இந்த இடத்துல இந்த டோர் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது இது என்ன டைப் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறது தெரியும்னா,
கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். யாருக்கு வந்து இது என்ன டைப் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா. தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு பேசிக் டியூட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். அதில ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கார்ட்ஸ்ல குடுக்குறேன். அதிலயும் பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க. இந்த வீடியோட கடைசிலயும் நான் இத சொல்றேன். இந்த டோர் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, நான் வந்து இந்த லெவல் 1 க்ளோஸ் பண்றேன். 3டி மட்டும் இருக்கட்டும். நான் இன்னொரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ண போறேன். இன்னொரு நியூ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்றேன். ஃபைல் போறேன். நியூ கிளிக் பண்றேன். ப்ராஜெக்ட் அப்படின்னு குடுக்குறேன். இதில ப்ரௌஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்றேன். இதில டிஃபால்ட் மல்டி டிசிப்ளின் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் குடுக்குறேன். இப்போ ஓகே குடுக்குறேன். ஸோ நான் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்றேன். எதுக்காகன்னா, இந்த டோரோட டிஃபரன்ஸும், டெம்ப்ளேட்டோட டிஃபரன்ஸும் உங்களுக்கு சொல்றதுக்காக. சரி, நான் வந்து இன்னொரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து மல்டி டிசிப்ளின் டிஃபால்ட் டெம்ப்ளேட். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் பண்ண போறேன். டோர் கிளிக் பண்றேன். மவுஸ் பார்த்தீங்கன்னா, என்ன பிளேஸ் பண்ண விடாது. ரிவீட் அலோவ் பண்ணாது. ஸோ, அதனால என்ன பண்ணணும்னா, வால் கிரியேட் பண்ணணும். ஆர்க்கிடெக்சர் டேப் போணும். வால் கிளிக் பண்ணணும். ஒரு வால் டிராப் பண்ணணும். டிராப் பண்ணிட்டு ஆர்க்கிடெக்சர் டேப் போணும். டோர் கிளிக் பண்ணணும். இப்போ நான் இங்க பார்த்தீங்கன்னா, சேம் அங்க வைக்கிற மாதிரி எந்த வால்ல எனக்கு டோர் வேணுமோ, அந்த டோர செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணா போதும். டோர் அப்ளை ஆகும். நான் ஒரு டோர் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இங்க. இப்போ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டீஸ்ல டைப் செலக்டர கிளிக் பண்ணிட்டு, ஒரு கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய டைப்ஸ் டோர் இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? இங்க ஒரு டோர் எக்ஸ்டீரியர் சிங்கிள் டூ லைட் அப்படின்னு ஃபேமிலி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டோர் பேசேஜ் டபுள் ஃப்ளஷ் அப்படின்னு ஃபேமிலி இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, டோர் பேசேஜ் சிங்கிள் ஃப்ளஷ் அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, டோர் பேசேஜ் சிங்கிள் விஷன் லைட் அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ நான் எல்லாமே பிளேஸ் பண்றேன். எப்படின்னு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த டோர் எக்ஸ்டீரியர் சிங்கிள் டூ லைட் இருக்கு இல்லையா? இதில 36 இன்ச் அப்படிங்கிற டோர செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். இந்த டோர் நான் பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேம் டைப் செலக்டர் போறேன். அடுத்த டோர் செலக்ட் பண்றேன். டபுள் பேசேஜ், டபுள் ஃப்ளஷ் அப்படிங்கிற டோர் செலக்ட் பண்றேன். அதில 68 இன்ச் அப்படிங்கிற டோர் செலக்ட் பண்றேன். வால்ல கிளிக் பண்றேன். பிளேஸ் ஆயிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த டோர் செலக்ட் பண்றேன். டபுள் பேசேஜ், சிங்கிள் ஃப்ளஷ் அப்படிங்கிற டோர் செலக்ட் பண்றேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா, நான் 36 இன்ச் அப்படிங்கிற டோர் செலக்ட் பண்றேன். பிளேஸ் பண்றேன். தெரியுதுங்களா? சாரி. அது செலக்ட் ஆகல. 36 இன்ச் அப்படிங்கிற டபுள் பேசேஜ், சிங்கிள் ஃப்ளஷ் அப்படிங்கிற டோர் செலக்ட் பண்றேன். கிளிக் பண்றேன். பிளேஸ் ஆயிருச்சா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, டபுள் பேசேஜ், சிங்கிள் விஷன் லைட். டபுள் பேசேஜ், சிங்கிள் விஷன் லைட் அப்படிங்கிறதுல 36 இன்ச் செலக்ட் பண்றேன். இந்த 36 இன்ச்ச செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் பண்றேன். சரியா? இந்த மாரி நான் நெறைய டோர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நோட் பண்ணிக்கலாம். என்னடா 3Dல வந்து டோர் வந்து குளோஸ் ஆயிருக்குது. இங்க வந்து இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு நான் சொல்றேன். நான் இதுக்கும் 3D ஓப்பன் பண்றேன். இந்த இடத்துல 3D கிளிக் பண்றேன். சரிங்களா? இந்த இடத்துல 3D கிரியேட் ஆயிருச்சு. ஷேடுன்னு மாத்திக்கிறேன். தெரியுதுங்களா? டோர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நான் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் டோர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? 5 டூ 6 டைப்ஸ் ஆஃப் டோர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, டோர் வந்து இங்க வந்து ஏன் ஓப்பனா தெரியல? ஆனா பிளான்ல வந்து ஏன் இப்படி தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, இது ஒண்ணும் இல்ல. பிளான்ல வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியணும். டோரோட சிம்பல் தெரியணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடியும். ரிவிட்ல டிஃபைன் பண்ண முடியும். அதனால தான் பிளான்ல வந்து இந்த மாதிரி சிம்பல்ஸ் தெரியுது. இந்த சிம்பல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டோர் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து டோர் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. இப்ப 3Dல காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 5 டைப் டோர் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ல 5 டைப் ஆஃப் ஃபேமிலி இருக்குது. இந்த பர்ட்டிகுலர் டோர் பொறுத்து. ஸோ டோர பொறுத்து டோருக்கு 5 டைப் ஃபேமிலி இருக்குது. அதனால என்னால இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது 5 விதமான டோர் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா, இந்த லெவல் 1 போயிட்டு, இங்க வந்து ஒரு டோர் செலக்ட் பண்றேன். நீங்க இங்கேயும் பார்க்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டீஸ் லெவல் பார்க்க முடியுதா? லெவல் 1 அப்படிங்கிறது.
இங்க வந்து லெவல் 1 என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, L1 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனால இத கிளிக் பண்ணும்போது L1 அப்படின்னு தெரியுது. L2 அப்படின்னு இருக்கு பாருங்க. L2 கிளிக் பண்ணா இங்க அப்ளை ஆகும். ஏன்னா, நமக்கு வால் வந்து 20 அடி உயரத்தில இருக்குது. லெவல் 2க்கு மேலேயும் இந்த வால் இருக்குது. அதனால தான் அந்த லெவல நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். சரிங்களா? சரி. நான் அன்டூ பண்றேன். அன்டூ பண்ணிட்டு லெவல் போறேன். இங்க நான் செலக்ட் பண்றேன் டோர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதே சில் ஹைட் அப்படிங்கிற பாராமீட்டர் இருக்கு பாருங்க. ஸோ 3Dலயும் காமிக்கிறேன். நான் 3Dல ஒரு டோர் செலக்ட் பண்ணியிருக்கேன். சேம் சில் ஹைட் அப்படிங்கிற பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ 0 அடி 0 அப்படின்னு இருக்குது. அப்படிங்கிற இருக்கிறனால தான் இப்போ லெவல் அப்படிங்கிற அந்த கரெக்ட்டான லெவல்ல இருக்குது. இதே இது நான் இதில வந்து ஒரு 3 அடி அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 3 அடி அப்படின்னு குடுத்தேன்னா, டோர் வந்து உயர்ந்துட்டு பாருங்க. நான் அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ல டோர் சொல்றது போலயே தான் இங்கேயும். 3 அடி உயரத்தில இந்த டோரோட பாட்டம் சர்ஃபேஸ் வந்து 3 அடி உயரத்தில இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சரி. இதில இந்த டோருக்கு ஒரு அடிஷனல் ஒரு பாராமீட்டர் இருக்குது. இந்த ஆர்க்கிடெக்சர் அப்படிங்கிற ஃப்ளோர் பிளான் போறேன். டோர செலக்ட் பண்ணும்போது, இங்க ஸ்விங் ஆங்கிள் ஸ்விங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு காமிக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்விங் ஆங்கிள் அப்படிங்கிறது இப்ப 90 டிகிரின்னு இருக்கா? இதில நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 60 டிகிரி அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 60 டிகிரி வரைக்கும் இந்த டோர் வந்து தொறந்த மாதிரி இருக்கும். 90 டிகிரின்னு குடுக்கும்போது, ஃபுல்லா டோர் தொறந்த மாதிரி இருக்கும். 60 டிகிரின்னு குடுக்கும்போது, இந்த மாதிரி இருக்கும். இதே 30 டிகிரி அப்படின்னு குடுத்தேன்னா, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 3 விதமா நம்ம வந்து இந்த ஆங்கிள கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோட பேரு தான் பாராமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து பாராமெட்ரிக். பாராமெட்ரிக் டைமென்ஷன் கண்ட்ரோல் ஆர் பாராமெட்ரிக் ஆப்ஜெக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. இப்போ நான் வந்து உங்களுக்கு 5 விதமான டோர்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். எனக்கு நீங்க இந்த வீடியோவோட கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல எத்தன விதமான டோர்ஸ் இருக்குது? என்ன டைப் ஆஃப் டோர்ஸ் இருக்குது? என்ன மெட்டீரியல்ல டோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. நான் பார்க்குறேன். வேற நீங்க எந்த பில்டிங்ல, எந்த இடத்துல நீங்க போனாலும், என்ன விதமான டோர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களோ, அத கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா பார்க்குறேன். சரி, இந்த வீடியோவோட கடைசில வந்துட்டேன். கடைசில நம்ம வந்துட்டோம். நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா? ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? இந்த டோர் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு. இந்த டோர் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னா, இது வந்து ஒரு லோடபிள் ஃபேமிலி. லோடபிள் ஃபேமிலி அப்படிங்கிறது தான் இந்த டோர். லோடபிள் ஃபேமிலினா என்னன்னு ஆல்ரெடி நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் குடுக்குறேன். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும், புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.